2 படங்கள் இந்த ஃப்ரீடம் ஐம் அஸ்யூமிங் கொஞ்சம் கம்மியாயிருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆன்சர் லைக் ஹவு டு யூ வாட் ஆர் த mind space are the way I prepared for the film. Like you said, we're having a big star like Dhanush on board. என்னன்னா அதை பற்றி ரொம்ப யோசிச்சோன்னா வில் கெட் இன் டு ஒரு இது ஆப்வியஸ்லி அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். லைக் யூ சேட் மை ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் நான் வந்து பிடிக்கிறவங்க பார்க்கட்டுன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் எடுத்தேன். பட் திஸ் ஹேஸ் டு அப்பீல் டு எவ்ரி ஒன். அண்ட் வென் யூ ஹேவ் அ பிக் சூப்பர் ஸ்டார் லைக் தனுஷ் அண்ட் இட் ஹேஸ் டு அப்பீல் டு ஹிஸ் ஃபேன்ஸ். பட் என்னோட இது வந்து ஒரு கதை எழுதியிருக்கேன். அந்த கதையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆனஸ்டாக திஸ் ஸ்டோரி by default it needed that economics and the period economic and the period it's a period film the period film. So அந்த இடத்துல வந்து you need a big star to bring in that money. So அப்படி இருக்கும்போது when you have a star like தனுஷோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இஸ் நாட் only a big star but he also makes films that are grounded like அசுரன் ஆகட்டும் கர்ணன் ஆகட்டும் they are all like films that are grounded. Right. I mean, the over the top with மாதிரிலாம் ஒரு like he's one of the few stars who's not image conscious. ஆமா exactly. So அப்படி இருக்கும்போது it was easier for me. It was much easier for me and the transition so called transition into a big film. Right. Because it was Dhanush, it was easier for me. நான் பெருசா கமர்ஷியலா எடுக்கணும்ன்ற ஒரு ஜோனுக்குள்ள போய் இதை எடுக்கல. அந்த ரைட் ஃப்ரம் டிஜி சார் சத்யஜோதி ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் தனுஷ் ஆர் நாங்கள் எல்லாரும் எவ்ரி ஒன் இன்வால்வ் இன் த ஃபிலிம் வி நியூ திஸ் ஃபிலிம் கான ஸ்பேஸ் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அண்ட் இது பண்ணோன்னா இதுக்கான எக்கனாமிக்ஸ் எப்படி கொண்டு வரணும், இதுக்கு என்னென்ன இது இருந்தால் இட் வில் பிரிங் பேக் த மணின்ற ஒரு இது இருக்குது. ஸோ ஆல் திஸ் கால்குலேஷன்ஸ் லைக் ஒரு இதாக தான் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி தான் இது அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இது இங்கே செலவு பண்ணால் இதுக்கான ரிட்டர்ன்ஸ் இங்கே வரும். இந்த இது for example like song or something like that. songs இப்போ songs வச்சா if you have a dance number I'm not too keen on dance numbers அந்த மாதிரி இது எனக்கு பெருசா இது இல்லை. but there was a situation where அந்த படத்துல there's a celebration and the celebration okay we can go and அந்த அதோட பை ப்ராடக்டா அதுக்கு மூலியமா இப்போ வர மியூசிக்கல் ரைட்ஸ். Okay. So that brings in a money. So okay. All this இந்த மாதிரியான சானிக் ஐட்டம் had no songs. Yeah. ராக்கில வந்து songs were just like elements தான், டூல்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு இதுக்காக. But this was like a proper when you have a big name like GV Prakash also involved. So in the music label எல்லாம் வந்து it has to do big numbers அந்த ஒரு இது இருக்கு. So in a way அதோட பை ப்ராடக்டா அது மூலியமா வர காசு பணம் வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி இதுதான் சொல்றேன். அண்ட் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா நான் நினைச்சது தான் எடுத்திருக்கேன், நான் நினைச்ச மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்க தான் செய்யும். கீப்பிங் இன் மை ட்ராக் ரெக்கார்ட், ஐ மீன் ஐவ் மேட் ஃபிலிம்ஸ் தட் ஆர் நாட் பாப்புலர் ஃபிலிம்ஸ், தேர் நாட் கமர்ஷியலி பிக் ஃபிலிம்ஸ். இங்கே சின்ன படமாக இருந்தாலும் சில படங்கள்லாம் பெருசாக ஹிட் ஆகி அது பயங்கரமாக இதாகும். பட் அந்த மாதிரியான ஜோன்லேயும் அது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபார் மீ டு மவுண்ட் அ பிக் ப்ராஜெக்ட் லைக் திஸ், தனுஷ் ஆகட்டும், ஈவன் ப்ரொடியூசர் சத்யஜோதி சார் அவங்களும் வந்து அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் கொண்டு வரணும். அவங்க இந்த இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு படம் பண்ணணுன்ற போது இந்த டிரெக்டர் இதுக்கு முன்னாடி இது மாதிரி படம் பண்ணதில்லை, கமர்ஷியலாக பெருசாக சக்ஸஸ் கொடுத்ததில்லைன்ற போது ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்க தான் செய்யும். பட் at the end of the day we all fought for the film. Right. We're like, okay, this film requires this money. Irrespective of what the director has done before, this film requires this money ன்ற போது ஐ திங்க் எல்லா சைட்லையும் அந்த சப்போர்ட் இருந்தது. ஸோ பெருசாக எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி பண்ணோன்னு ஒரு ரொம்ப ஐ டென்ட் ஃபீல் ரொம்ப இது கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் பண்ணல அந்த ஒரு பெரிய ஸ்பேஸ்க்குள்ள. அது என்ன நான் நினைச்ச மாதிரி தான் அந்த படம் எடுத்திருக்கேன். That's good to hear, but what I'm talking about is the mental space. For example, you're a very creative director. I really loved Rocky. Sani Kaidam had its own like signature moments அதெல்லாம் இருக்கு. But what I'm trying to say is இது ஒரு விதத்தில் இந்த மாதிரி அந்த மாதிரி 2 படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணுறது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் போகிற மாதிரி, லைக் இட்ஸ் லைக் அ பிக் ஜம்ப், ரைட்? அதில் I wanted to just ask, how was your confidence level? Like, did you just go gung-ho or was there like, என்னால் பண்ண முடியாதா அந்த மாதிரி were there moments like that? Because I mean some people will say a movie is just a movie, அதுக்கு என்ன வேணுமோ அது பண்ணால் போதும். Some people will say this kind of project requires a completely different orientation, thinking. So அதுக்கு there was a big learning curve.
உங்களுக்கு how was that? ஸ்டார்டிங்ல வந்து டவுட்ஸ் இருந்தது as in can I do this, இது பண்ண முடியுமா இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல ஹேண்ட்லிங் a big star, not only Dhanush, you have Shivraj Kumar sir, and then you have Sandeep, Priyanka, and a lot of actors actually, you Yeah. know, first Like even cast-ஏ வந்து பெருசா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஹேண்ட்லிங் ஆல் திஸ் அண்ட் தென் ப்ளஸ் ஒரு க்ரௌடாகவும் நிறைய பேர். நான் ஃபர்ஸ்ட் படம் 37 days அண்ட் செகண்ட் படம் 42 days, இதில் வந்து 114 நாள் ஷூட் பண்ணும். ஸோ அந்த அதுக்கெல்லாம் நான் ரெடியாக இருக்கணான்றது வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டேன். நம்ம ஒரு ஸ்டார் ஹேண்டில் பண்ணும், ஒரு ஸ்டார் இல்லை 2-3 ஸ்டார்ஸ் ஹேண்டில் பண்ணும், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஹேண்டில் பண்ணும். அண்ட் நான் கேட்டதெல்லாம் கிடைக்குமான்றது எனக்கு ஒரு டவுட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் மை ட்ராக் ரெக்கார்ட் இது இவ்வளோ இது ஃபேக்டர்ஸ் என் மைண்டில் ஓடிச்சு, ஆப்வியஸ்லி ஓடிச்சு. அண்ட் the pressure of having a big star in a film, it is a big pressure. It is a big pressure. It has to work. It has to connect with everyone. ஸோ அந்த ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக இருந்தது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 4-6 days into the shoot I was like, நம்ம நினச்சது எடுக்கலாம் அவ்வளோதான். இதை பற்றிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தா as it is making a film it's difficult. இதில் வந்து இதுவும் நம்ம அந்த மைண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டோன்னா I think it won't work well for the film. Right. So you managed to ஒரு பாயிண்ட் மேல ஒரு மாதிரி டிஸ்அசோசியேட் ஆயிட்டேன் நான். தனுஷோட ஃபேன் கிளப், ஃபேன் ஃபேர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் நம்ம ஒரு படம் பண்றோம், அவர் நடிக்கிறாரு, அந்த மாதிரி அந்த ஜோனுக்குள்ள தான் இருந்தேன். you have such